பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையில் நான் ஜெபித்து கொண்டிருக்கும் போது சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும்படி நான் ஏவப்பட்டேன். இன்றைக்கு நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறீங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய அற்புதங்களை செய்வாராக. ஒரே ஒரு வசனத்தை தியானித்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 125 சங்கீதம் 1-2 வசனங்கள் இவ்விதமாய் வாசிக்கிறோம். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போலிருப்பார்கள். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்கும் போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். இந்த வசனம் என்னை தியானிக்க வைத்த விஷயம், முதலாவது விஷயம், நம்பிக்கை நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் நம்மை மாற்றுகிறது. ஹோப் gives us confidence, தைரியம். நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் நம்மை மாற்றும். அருமையான பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், put your hope in God. ஆண்டவரிடத்தில் நம்பிக்கை வைங்க. கர்த்தர் பார்த்து கொள்வார். நீங்கள் படிச்சிருக்கீங்க, நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. let it all fine. Now say, rest is in the hands of the Lord. Let God, I put every hope in God. Let God do whatever He wants. கர்த்தரை நம்புங்கள். You'll get the confidence. அடுத்த வசனத்தை நான் புரிந்து கொள்கிறேன். அந்த கான்ஃபிடன்ஸ் நம்மை சுற்றிலும் இருக்கிறது. It surrounds us. The confidence surrounds us. So make a fence with the confidence. இந்த உலகம் எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது, சாத்தா எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது, எனக்கு எதிராக பிளான் பண்ணுற யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. ஒருவேளை எனக்கு எதிராக யாராவது திட்டமிட்டிருந்தாலும் nobody can do anything because I have a fence. கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறேன். அந்த கான்ஃபிடன்ஸை உங்களுக்கு ஃபென்ஸாக மாற்றுங்க. தைரியமாக போங்க. ரைட் டு ரைட் சாம். காட் பிளஸ் யூ. உங்களை உயரத்தில் வைக்கிற தெய்வம். அவர் ஒரு நாளும் கைவிடுகிற தெய்வம் அல்ல. கண்களை மூடி என்னோட கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுறீங்களா? கிருபையின் தெய்வமே, இரக்கமுள்ள பிதாவே, இந்த கால வேளையில் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நம்பிக்கையின் உறுதிக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பிள்ளைகள் எக்ஸாம் எழுதும்போது let them have the confidence in you. ஆண்டவர் பார்த்துட்ருக்கிற எனக்கு ஆண்டவர் கூட இருப்பார் என்ற தைரியத்தை கொடுப்பீராக. let them write each lines with the confidence. ஆண்டவரே, ஞானத்தில் குறைவுள்ளவர்கள் கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள கடவர்கள் சொல்லப்பட்டிருக்கிறதே. Let them receive the wisdom, Lord, right now. இந்த நேரத்தில் ஆண்டவரே, வியாதிகளுக்கு பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, விக்கினங்களுக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. ஆபத்து மோசங்களுக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. நல்ல தெய்வீக பிரசன்ஸை பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. அவர்கள் படித்த காரியங்கள் ஞாபகத்தில் வருவதாக கிருபை சூழ்நிலட்டும். எங்கள் சபையுள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். The name of the Father, Son, the Holy Spirit. தேவ பிரசன்னம் அவர்களை ஆளுகை செய்வதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Congratulations. God bless you.